அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸ் அதை அடிப்படையாக வச்சு தினமும் 25 கேள்வியை டெஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைய வீடியோவிலையும் 25 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். இதை முழுமையாக டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தினமுமே காலையில் 5 மணிக்கு நம்ம டெஸ்ட் நடத்திட்டுருக்கோம், வந்து கலந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வீடியோக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாங்களா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. ஒன்றாக முன்றிலோ இல். இந்த பாட்டு அடியை கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு பாட்டு இருக்குதுன்னா அந்த பாட்டு அடியை கொடுத்துட்டு அது எந்த நூல் அப்படின்னும் கேட்கலாம். குறிப்பாக சங்க இலக்கியங்கள், அங்கிருந்து தான் கேள்விகள் வரும். இதற்கான பதில் பழமொழி 400. ஒன்றாகு முன்றிலோ இல் என்ற பாட்டு வரி எங்கே இருக்குது? பழமொழி 400 தான் இருக்குது. அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள். அட்டிகை வேர்ச்சொல் அறிக. அட்டிகை இந்த வார்த்தைக்கான வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ஒட்டு என்பது சரி. அட்டிகை என்பதற்கான வேர்ச்சொல் ஒட்டு. நீங்கள் சாதாரணமாக பார்க்கும் பொழுது அடு அப்படிங்கிறதான் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இது வேர்ச்சொல் சுவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்குதுங்க, அங்கேருந்து நான் எடுத்திருக்கேன். அதில் நிறைய தகவல் இருக்குது. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பார்த்துடலாம். அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள். பை ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளில் பொருந்தாதது. அதாவது பை என்ற சொல்லுக்கான பொருளை கீழே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் பசுமை என்பது வரும், இளமை என்பது வரும், வில் என்பது வரும், மேகம் வராது. பை அப்படின்னா பசுமை, இளமை, வில் இதை குறிக்கும். மேகம் வராது. பே அப்படின்னா தான் மேகம் வரும். பே என்றால்தான் மேகம். ஸோ இங்கே இதுதான் தவறு. அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள். சொற்களை பொறுத்துக. இங்கே சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தி எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் அகலம். இந்த அகலம், அகலம் அப்படின்னா தாலி. இந்த அக்கு, அக்கு அப்படின்னா சங்கு. அகலிடம் என்றால் பூமி. அதல் என்றால் தோல். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதுதான் சரி. 1, 2, 3, 4 தான் சரி. நல்லா பாருங்கள். இந்த அகலம், இந்த அகலம் என்பது வேறு. இப்படின்னா அது அகலமாக போகிறது, அதாவது அகலமாக இருக்கிறது, அதை தான் இப்படி குறிப்பிடுவோம். இந்த அகலம் அப்படின்னா தாலி, அக்கு அப்படின்னா சங்கு, அகலிடம் அப்படின்னா பூமி, அதல் என்றால் தோல். இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கள். செய்வினை தொடரை கண்டறிக. இது செய்வினை தொடர்னு கேட்டிருக்காங்க. செய்வினை, செய்யப்பாட்டு வினை, இதிலேருந்து ஒரு கொஷின் வந்துடுது, பார்த்துக்கோங்க. இதுக்கான பதில் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை, தவறு. கம்பராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது என்பதும் செய்யப்பாட்டு வினை, தவறு. தவளை தன் வாயால் கெட்டது என்பதுதான் செய்வினை. ஸோ இதுதான் ஆன்சர். வெற்றி பெற்றோருக்கு பரிசு வழங்கப்பட்டது, இதுவும் செய்யப்பாட்டு வினை தான். செய்யப்பாட்டு வினை எப்படி வரும்னா 3ஆம் வேற்றுமை உருபு வரும், அதாவது ஆள் அப்படிங்கிறது வரும். அதை வச்சு நீங்கள் அது செய்யப்பாட்டு வினைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னா படு அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள். அரி, திரை, அழுவம், இது லூங்க, அழுவம், பவ்வம் ஆகிய சொற்கள் தரும் பொருள். அதாவது இந்த சொற்கள் எல்லாமே என்ன பொருளை தருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அரி அப்படின்னாலும், திரைனாலும், அழுவம் அப்படின்னாலும், பவ்வம் என்றாலும் கடலை குறிக்கும். கடலுக்கு இத்தனை பேர் இருக்குதுங்க: அரி, திரை, அழுவம், பவ்வம். அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். பழமொழிகளை பொறுத்துக. பழமொழியை கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதற்கான பதில் செல்லரித்த நூலை போல அப்படின்னா பயனின்மை. அச்சில் வார்த்தார் போல என்பது உண்மைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது தெளிவு. உடுக்கை இழந்தவன் கை போல என்பது நட்பு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 எங்கே இருக்குது? இதுதான் ஆன்சர்.
2 1 4 3 என்பதுதான் சரி. அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். தீயொழுக்கம் கானல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது கானல் நீர்னா என்னங்க? கானல் நீர் என்பது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது, அதாவது இருக்காது, அப்படி இருப்பதான் கானல் நீர். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். சாக்காடு பிரித்து எழுதுக. சாக்காடு இதை பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் சாக்கூட்டல் காடு சாக்காடு. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். மயங்கொலி சொற்களை பொறுத்துக. இங்கே இருக்கிறது எல்லாமே மயங்கொலி சொற்கள். இதை பொறுத்துங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் இந்த செருக்குதல். செருக்குதல் அப்படின்னா சினத்தல். இந்த செருக்குதல். செருக்குதல் அப்படின்னா அழித்தல். இந்த சேனை. சேனை என்றால் அறிவு தூளி. இந்த சேனை என்றால் சந்தை. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 4 3 2 இதுதான் ஆன்சருங்க. 1 4 3 2. நல்லா கவனிங்க. இந்த செருக்குதல் அப்படின்னா சினத்தல். இந்த செருக்குதல்னா அழித்தல். இந்த சேனை அப்படின்னா அறிவு தூளி. இந்த சேனைனா சந்தை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா படை, அதாவது 4 வகை படையெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேயும் இந்த சேனை என்பது வரும். அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிக. சம்மன். சம்மன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. சம்மன் அப்படின்னா என்னங்க? சம்மன் என்பது அலைப்பானை. சம்மன் அப்படின்னா அலைப்பானை. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் மயங்கொலி சொற்கள் தான். இந்த நகர நகர வேறுபாடு படித்தோம் இல்லைங்களா, அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. இந்த கணம். கணம் அப்படின்னா கூட்டம். இந்த கணம். கணம் அப்படின்னா பாரம். இந்த அனல். அனல் அப்படின்னா தாடி. இந்த அனல் என்றால் நெருப்பு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4 3 2 1 இங்கே இருக்குதுங்க. இதுதான் ஆன்சர். 4 3 2 1. அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்திப்பிழையை வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். இங்கே வந்து இக்கு வரணுங்க. இக்கு வரணும், இச்சும் வரணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரல, அதனால் தவறு. இங்கே வந்திருக்கு, அதனால் இது சரி. இங்கே வந்திருக்கு, இங்கே வரல, அதனால் தவறு. இங்கேயும் வரல, இங்கேயும் வரல, அதனால் இதுவும் தவறு. அப்போ இதுதான் ஆன்சர். ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். உரிய சொல்லால் நிரப்புக. இது வந்து எக்ஸாம்பிள் வந்த கேள்விங்க. திருக்குறளை வச்சு கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எகதனிற் கூறியதில். அதாவது ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இடையில இருக்கிற ஒரு வார்த்தையை கட் பண்ணிவிட்டு அங்கே என்ன வார்த்தை வரும் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க பாருங்கள். இதுக்கான பதில் செருணர் என்பது சரி. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகதனிற் கூறியதில், இதுதான் சரி. அப்போ இப்படியெல்லாம் கேள்வி வரலாம், பார்த்துக்கோங்க. அதாவது இடையில இருக்கிற ஒரு வார்த்தையை கட் பண்ணிவிட்டு அங்கே என்ன வார்த்தை வரும் அப்படின்னும் கேட்கலாம். அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். மருவு சொற்களை பொறுத்துக. கண்டுபிடிக்க பார்க்கலாம். மருவு சொற்களை சரியாக கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் அருணை அப்படின்னா திருவண்ணாமலை, முகவை அப்படின்னா ராமநாதபுரம், தகடூர் என்றால் தருமபுரி, அலைவாய் என்றால் திருச்செந்தூர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 4 1 2 3 4 1 இதுதான் சரி. நல்லா பார்த்துக்கோங்க. அருணை அப்படின்னா திருவண்ணாமலை, முகவை என்றால் ராமநாதபுரம், தகடூர் அப்படின்னா தருமபுரி, அலைவாய் என்றால் திருச்செந்தூர். அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். ஒருமை பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இங்கே என்ன வருங்க? அதாவது ஒருமையில் ஆரம்பித்தா ஒருமையில் தான் முடியணும், பன்மையில் ஆரம்பித்தா பன்மையில் முடியணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, முடிவும் பன்மையில் தான் இருக்கணும். அப்போ இங்கே வரக்கூடியது தம்மால் என்பதுதான் சரி. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர்.
தமது அப்படின்னு வராது, தனதுன்னு வராது, தன்னால்னு வராது. அப்போ தம்மால் என்பதுதான் சரி. அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். பிழை திருத்துக. கூற்று மெல்ல பேசினான் என்பது தெரிநிலை வினையெச்சம் ஆகும். காரணம், தெரிநிலை வினையெச்சம் காலத்தையும் செயலையும் உணர்த்தும். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கூற்று தவறாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. கூற்று தவறு, காரணம் சரி. ஏன் தவறு அப்படின்னா, மெல்ல பேசினான் என்பது குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சத்தில் காலம் வெளிப்படையாக வராது. ஸோ இங்கே கூற்று தவறு. காரணம் சரிதான். தெரிநிலை வினையெச்சத்தில் அது என்ன காலத்தில் நடக்குது அப்படிங்கிறதும் எந்த செயல் அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். வலுவு சொற்களை பொறுத்துக. எந்த வகையான வலு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் அரசன் வந்தது தவறு. அரசன் என்பது உயர்திணை, வந்தது என்பது அக்ரிணியை குறிக்கும். அப்போ இங்கே திணை வலு வந்திருக்கு. கமலா சிரித்தாய், அதாவது கமலா சிரித்தாள் என்று வந்திருக்கணும். அப்போ இங்கே மாறி வந்திருக்கிறது இடவலு தான் வந்திருக்கு. ஆந்தை கத்தியது, ஆந்தை கத்தியதுன்னு வரக்கூடாது, தவறு. இங்கே வந்திருக்கிறது மரபு வலு வந்திருக்கு. ஆந்தையுடைய ஒளிமரபு என்னங்க? நேற்று தான் நம்ம வீடியோவில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆந்தையுடைய ஒளிமரபு என்ன? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள். குயில்கள் குவியது என்பது என் வலு, அதாவது குயில்கள் அப்படின்னு பன்மையில் ஆரம்பிச்சிருக்காங்க, முடிவு ஒருமையில் வந்திருக்கு. ஸோ இங்கே என் வலு வந்திருக்கு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் சரி. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. எந்த தொடரில் பிழை இல்லைன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் உழவன் நிலத்தை அடமானம் வைத்தான் என்பது தவறு. அடமானம்னு வரக்கூடாது, அடைமானம்னு வரணும். அடைமானம் வைத்தான், அதனால் இது தவறு. ஊரில் அடமழை பெய்தது தவறு, அடைமழை பெய்ததுன்னு வந்திருக்கணும். யானை ஊருக்குள் புகுந்து இடைஞ்சல் கொடுத்தது, இதுவும் தவறு, இடைஞ்சல் கொடுத்தது அப்படின்னு வந்திருக்கணும். முருகன் நூலை கோத்தான் சரி. நல்லா கவனிங்க, கோர்த்தான்னு வரக்கூடாது. கோர்த்தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் தப்பு. கோத்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ இங்கே இதுதான் ஆன்சர். அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். வயலில் ஆடுகள் மேய்ந்தில எவ்வகை தொடர் என கண்டறிக. இது எந்த வகையான தொடருங்க? இது எதிர்மறை தொடர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேய்ந்தது அப்படின்னா தான் இது செய்தி தொடர். மேய்ந்திலன்னா மேயிலின்னு அர்த்தம். அப்போ எதிர்மறையான தொடர். இதுதான் ஆன்சர். அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படும் நூல். இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. கலித்தொகை தான் இயற்கை இன்பக்களம். அப்போ திருக்குறளுக்கு என்ன வருங்க? சீவக சிந்தாமணிக்கு என்ன வரும்? இதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளை கூறியவர் யார்? கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளை கூறியவர் யார்? இடைக்காடனார். அவையார்னு போட்டுறாதீங்க, தப்பு. அவையார் அணுவை துளைத்துன்னு சொல்லியிருப்பாங்க. கடுகை துளைத்துனா இடைக்காடனார். அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். இது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு இணையான பழமொழியை கண்டறிக. இது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு இணையான பழமொழி என்னன்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் எக்ஸாம் உள்ள கேள்வி வந்திருக்குதுங்க. இப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். இதுக்கான பதில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று வந்தவர் யார்? யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய பொழுது நான் காப்பேன் என்று வந்தவர் யார்? உவ்வே சாமிநாதர். உவ்வே சாமிநாதர் என்பதுதான் சரி. பழைய சமச்சீர் புக்கில் இருக்குதுங்க. அடுத்து 25வது கேள்வி, கடைசி கேள்விங்க. கிளை எதிர்ச்சொல் அறிக.
நல்லா கவனிங்க. கிளை என்பதற்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க, பொருள் கேட்கல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்ன கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலை 5 மணிக்கு டெஸ்ட் நடத்துகிறோம், மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, கிளை அப்படின்னா உறவினர் என்று அர்த்தம். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பகைவர் என்பதுதான் சரி. கிளைக்கு எதிர்ச்சொல் பகைவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள்.